மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு குண்டடிப்பட்டு விட்டது. அவ்வளவுதான், தலைவர் சகாப்தம் முடிந்து விட்டது என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் அவருடைய படத்துக்கு தான் முதலாக கட் அவுட், தோரணங்கள், பேனர்கள் வைக்கப்பட்டது. தயாரிப்பாளர் என்ன பண்றாரு, இந்த சாதனையை ஒரு பிரபல பத்திரிகையில் வெளியிடுறாரு. அவ்வளவுதான், அந்த சாதனையே சோதனையாக விட்டது. அப்பொழுது மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பித்த கட்சி வேகமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. புரட்சி தலைவர், புரட்சி தலைவி இவர்களை பொறுத்த வரைக்கும் ஏவுகணைகளை ஏடிப்படிகளாக மாற்றியவர்கள். எப்படி தெரியுமா? யார் என்ன சொன்னாலும் சரி, அதை பற்றி அவங்க கவலைப்படவே மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் வெற்றியை நோக்கி மட்டும்தான் பயணம் இருக்கும். அந்த வகையில் 1959 மக்கள் தலைவர் எம்ஜிஆருடைய வாழ்க்கை முடிந்து போய்விட்டது. இதோடு அவர் மீண்டும் வரமாட்டார் என்று கூறினார்கள். ஏன் தெரியுமா? தலைவருக்கு அப்பொழுது காலில் பலத்த காயம், நாடகம் நடிக்கும் போது. தலைவர் அதன் பிற்பாடு தன்னுடைய முயற்சியோடு மீண்டும் வருகிறார். இதோடு மட்டுமல்லாமல் 1967 மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு குண்டடிப்பட்டு விட்டது. அவ்வளவுதான், தலைவர் சகாப்தம் முடிந்து விட்டது என்று சில பேர் கட்டு கதைகளை அள்ளி வீசினார்கள். தலைவர் மீண்டும் வந்தார். திரைப்பட வாழ்க்கையில் மட்டுமல்லாமல் நிஜ வாழ்க்கையிலும் சாதனை புரிந்தார். எப்படி தெரியுமா? மக்கள் தலைவர் எம்ஜிஆருடைய இதயக்கனி. ஐயோ, இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க. அதாவது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கொடி, தோரணங்கள், கட் அவுட்லாம் வைப்பாங்க படம் ரிலீஸ் ஆகும்போது. ஆனால் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் அவருடைய படத்துக்கு தான் முதலாக கட் அவுட், தோரணங்கள், பேனர்கள் வைக்கப்பட்டது. இதோடு மட்டும் இல்லாமல் அந்த இதயக்கனி படம் நாளைக்கு இப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னா இன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. நைட்டு ரிசர்வேஷன். அதாவது 3 நாட்களில் இதயக்கனி படம் ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா 90,000 தாண்டியது. அன்றைய காலகட்டத்தில் 90,000 என்பது தமிழக மக்களே பல லட்சத்துக்கு சமம். உடனே அந்த படத்தோட தயாரிப்பாளர் என்ன பண்ணுறாரு, இந்த சாதனையை ஒரு பிரபல பத்திரிகையில் வெளியிடுறாரு. அவ்வளோதான், அந்த சாதனையே சோதனையாக விட்டது. அப்பொழுது மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பித்த கட்சி வேகமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னா வணிக வரித்துறை என்ன பண்ணுறாங்க, உண்மையிலேயே 3 நாளில் ரிசர்வேஷனில் 90,000 அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே தியேட்டர்லாம் போயிட்டு சோதனை செய்கிறாங்க. பயங்கர கெடுபிடிகள். ஆனால் அந்த கெடுபிடிகளை தாண்டி அந்த படம் மிகப்பெரிய வெற்றி. சென்னையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ராயப்பேட்டையில் ஒரு பிரபல தியேட்டர் இருக்குது, அருமையான தியேட்டர். அந்த தியேட்டரில் பார்த்தீங்கன்னா முதலாக 100 நாள் ஓடிய படம் எந்த படம் தெரியுமா? புரட்சி தலைவருடைய இதயக்கனி. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி. தலைவருக்கு எல்லை இல்லாத மகிழ்ச்சி. இதோடு மட்டுமா, மக்கள் தலைவர் எம்ஜிஆரின் உலகம் சுற்று வாலிபன். இந்த படத்துக்கு தலைவருக்கு அப்பா ஏகப்பட்ட சோதனைகள், தடைகள். தலைவர் தடைகளை தகர்த்தெறிந்தார், சுக்கு நூறாக்கினார். அதன் பிற்பாடு உலக சுற்று வாலிபன் பார்த்தீங்கன்னா சென்னையில் இன்னைக்கும் தேட்டர் இருக்கு. எங்கே? மவுண்ட் ரோடில் பிரபல தேட்டர். அந்த தேட்டரில் தலைவருடைய படத்துக்கு ஏகப்பட்ட கெடுபிடி. அங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு பூரா. இருந்தாலும் தடைகளை தாண்டி அந்த படம் வெள்ளி விழா கொண்டாடியது உலக சுற்று வாலிபன். அந்த படம் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான தயாரிப்பாளர் போகிறார், இயக்குனர். அவர் என்ன பண்ணார், படத்தை பார்க்குறாரு, சந்தோஷம். தலைவர் பார்த்து ஃபோன் பண்ணுறாரு, சார் எங்கள் பசங்க படம் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, டிக்கெட் கிடைக்குமான்னு. தலைவர் என்ன பண்ணுறாரு, அவங்க வீட்டுக்கு அந்த உலக சுற்று வாலிபன் பிரிண்ட்டையே அனுப்புகிறாரு. இந்த பாருங்க, இந்த பிரிண்ட்டை வச்சுக்கோங்க, உங்கள் பசங்க பார்த்துட்டு அந்த பிரிண்ட்டை சென்னையில் பல்லாவரத்தில் ஒரு தேட்டர் இருக்குது, அந்த தேட்டருக்கு அனுப்பிடுங்கன்றாரு. அவருக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா மக்கள் தலைவர் எம்ஜிஆரை வச்சு நான் பணம் எடுத்ததே கிடையாது. ஆனால் அவருக்கு இவ்வளோ ஒரு பெரிய மனப்பான்மை அப்படின்னு நெகிழ்ந்து போகிறார். அதன் பிற்பாடு அந்த படம் சொல்லவா வேணும், மிகப்பெரிய வெற்றிங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, மக்கள் தலைவர் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் ஏவுகணைகளை ஏணிப்படிகளாக மாற்றியவர், தடைகளை தகர்த்தெறிந்தவர். தலைவர் மட்டுமல்ல, தலைவி அம்மா அவர்களும் அப்படித்தான். உலகம் சுற்றும் வாலிபன் அந்த படம் பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் மக்கள் தலைவர் எம்ஜிஆரை தவிர்த்து வேற யாராலும் கிஞ்சித்தளவும் எடுக்கவே முடியாது. ஏன்னா ஜப்பானில் போய் எடுத்திருப்பாங்க, சிங்கப்பூரில் எடுத்திருப்பாங்க. அந்த படம் மிகப்பெரிய வெற்றிங்க. அந்த படத்தை போஸ்டர் ஒட்டக்கூடாதுன்னு தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கெடுபிடிகள். அதாவது அந்த படம் பணிகள் போய்கொண்டே இருக்கும்போது அடிக்கடி மின்தடை ஏற்படுமா. தலைவர் இதையெல்லாம்
பார்த்து கொண்டே இருந்தான். ஆனால் கவலைப்படவே இல்லை. அதன் பிற்பாடு அந்த படம் சொல்லவா வேணும், தமிழக மக்கள் கிட்ட அமோக வரவேற்பு. தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட இல்லை, நாடு கடந்து கடல் கடந்து அந்த உலக சுற்று வாலிபன் சூப்பர் டூப்பர் ஹிட். தலைவர் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதான்.